ரெமோ படத்தப்ப சிவகார்த்திகேயன் ஸ்டேஜ்லயே அழுததுக்கு முக்கியமான காரணம் சிவகுமார் குடும்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க. மெரினா படத்துல அறிமுகமாகி 3வது படமா கேடி பில்லா கில்லாடி ரங்கா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவகுமார் குடும்பத்தினுடைய நெருங்கிய உறவினரான திரு ஞானவேல் ராஜா சிவகார்த்திகேயன் கிட்ட அடுத்த படத்துக்கு புக்கிங் பண்றாங்க. புக் பண்ணதோட சரி, எந்தவித அப்டேட்டுமே வரவே இல்லை. சிவகார்த்திகேயனும் ஒவ்வொரு படமும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கால் பண்ணி கேட்டிருக்காரு. அதுக்கு ஞானவேல் ராஜா அடுத்த படம் முடியட்டும், இந்த ப்ராஜெக்ட் முடியட்டும் அப்படின்னு சொல்லி அவரும் தள்ளி போட்டே வந்திருக்காரு. இதுக்கிடையில சிவகார்த்திகேயன் ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு ஹிட் படமா கொடுத்ததுனால சிவகார்த்திகேயனோட சம்பளமும் கிடுகிடுன்னு உயரிருச்சு. அதுக்கப்புறமா ஞானவேல் ராஜா சிவகார்த்திகேயன் கிட்ட கேடி பில்லா கில்லாடி ரங்கா நடிச்சப்ப என்ன சம்பளம் பேசி அக்ரிமெண்ட் போட்டாங்களோ அதே சம்பளத்துல இப்ப படம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மூலியமா சிவகார்த்திகேயனோட சம்பளத்தையும் கம்மி பண்ணிடலாம், அவருடைய மார்க்கெட்டையும் டவுன் ஆக்கிடலாம்னு யோசிச்சிருக்காங்க. இதுல உடன்